ஸோ இன்றைக்கோட வீடியோவில் சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு கர்நாடகா ஸ்டைல் பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிசிபெல்லாபாத் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட்டில் நம்ம 1/2 கப் அளவுக்கு கூட்டை சாம்பார் பருப்பு, அதே 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறேன். இது நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ சேம் அளவுக்கு தான் நீங்கள் ரைஸும் எடுத்து போடணும். ஸோ இது நல்லா இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பருப்பு நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஞ்ச் பீன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நூல்னா சொல்லுவாங்க, இல்லை நுக்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு இந்த பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பு, 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுக்கு 2 சேர்த்து 1 கப்பு. அதுக்கு நம்ம ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கப் பருப்பு, 1/2 கப் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி, 6 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 ப்ரெஷர் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். இப்போ நம்ம பிசிபெல்லாபாத் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எப்பவுமே பிசிபெல்லாபாத் பண்ணுறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரிசி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அண்ட் ஒரு 5 லவங்கம், கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கிறேன். இது இப்போ நல்லா இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ தனியா ஆட் பண்ணிக்கிறேன். தனியா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இது நல்லா கலர் கிடைக்கும் உங்களுக்கு. காரத்துக்காக நார்மல் ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. ஸோ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கொப்பரை ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கொப்பரை. நல்லா இது இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா இப்போ நம்ம கூல் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லபடியாக இது பவுடரு நம்மளுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். இது அந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிசிபெல்லாபாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ. ஸோ நம்மளுக்கு பருப்பெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு பார்த்தீங்க. ஸோ இதில் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு கேஷ்யூ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேர்க்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணணும் அது, இல்லைன்னா நீங்கள் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கும், நேரமாக ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லா இது கேஷ்யூவில் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு, சின்ன கப் அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போடாதீங்க, ஏன்னா அது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி வந்துடும். நல்லா இப்போ கேப்சிகம் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகணும். அந்த எசன்ஸ், கேப்சிகமோட எசன்ஸ் தான் ரொம்ப மெயின் பிசிபெல்லாபாத்துக்கு. ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது. இது கூடவே நான் ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது. இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம். ஸோ இது நல்லா இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இதுலேயே கொஞ்சம் இந்த வெஜிடபிளுக்கு சேர்த்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளியெல்லாம் நல்லா நம்மளுக்கு மேஷ் ஆகிடுச்சு. இதில் ஒரு சின்ன ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்மளுக்கு இப்போ கொதிக்கணும். நல்லா இப்போ
குக் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிசிபெல்லாபாத் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் நம்மளுக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது எண்ணெயில் நல்லா நம்ம இப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணின்னு இந்த கேப்சிகம் எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு வெந்தால் போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேப்சிகம் ஆனியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பாயில் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது அரிசி பருப்பு, கேரட், பீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நல்லா இது குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பிசிபெல்லாபாத் மசாலாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது நல்லா இப்போது கொதி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நம்மளுக்கு கேப்சிகம் நல்லா குக் ஆகணும். ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பெல்லாம் அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காஷ்மீரி சில்லி போட்டிருந்தால பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இதில் இருந்தால் மசாலாவில் நம்மளுக்கு போதும். நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம பிசிபெல்லாபாத் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹாட்டாக நீங்கள் பண்ணி வச்சுட்டு வேணால் நீங்கள் சாப்பிட்ணும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இது கூடவே மஸ்ட் அண்ட் ஷுட் காரா பூந்தி நம்ம இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ண சூப்பரான ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.